தொடர்ந்து சூப்பர் 60 செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு வாகனங்கள் நள்ளிரவில் திடீரென விலக்கிக் கொள்ளப்பட்டன. சட்டப்பேரவைத் தேர்தலில் தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய்க்கு 4 பாதுகாப்பு வாகனங்கள் கொண்ட காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இந்த நிலையில் ஆட்சி அமைக்க அனுமதி கோரி விஜய் ஆளுநரிடம் கடிதம் அளித்தார். எனினும் பெரும்பான்மை இல்லாத நிலையில் ஆளுநர் அவரை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை என கூறப்படுகிறது. இச்சூழலில் விஜய்க்கு கடந்த 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த வாகன பாதுகாப்பை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. 4 பாதுகாப்பு வாகனங்களில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட நிலையில் திடீரென விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் தமிழ்நாட்டில் தாவேகா ஆட்சி அமைக்க காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்துள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை எனும் நிலையில் தாவேகாவுக்கு கூடுதலாக 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்பட்டிருந்தது. இந்நிலையில் தாவேகா ஆட்சி அமைக்க நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சி அமைக்க ஆதரவு வழங்குமாறு காங்கிரஸ் கட்சிக்கு தாவேகா தலைவர் விஜய் கோரிக்கை விடுத்திருந்ததாக அதன்படி மதவாத சக்திகளுடன் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பு கோட்பாடுகளில் நம்பிக்கை கொண்ட மதசார்பற்ற முற்போக்கான மக்கள் நலன் சார்ந்த அரசாங்கத்தை அமைக்க மிக தெளிவான வலுவான மகத்தான தீர்ப்பை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் வழங்கியுள்ளதாகவும் அதன்படி அடுத்த ஆட்சி அமைக்க விஜய் தலைமையிலான தாவேகாவை மக்கள் தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. பெரியார் மற்றும் அம்பேத்கரின் கொள்கைகளை வலுவாக கடைபிடித்து தமிழ்நாட்டில் மீண்டும் காமராஜரின் பொற்கால ஆட்சி கொண்டுவர தாவேகா மற்றும் காங்கிரஸ் வரும் காலங்களில் உழைக்கும் என தெரிவித்துள்ள கிரீஷ் சோடங்கர் ஆட்சி அமைக்க மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் உள்ளாட்சி, மாநிலங்களவை, மக்களவை தேர்தல்களிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்த நிலையில் சென்னை பனையூரில் தாவேகா தலைவர் விஜயை காங்கிரஸ் நிர்வாகிகள் சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்கினர். சென்னை பனையூரில் உள்ள தாவேகா அலுவலகத்தில் விஜயை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்தித்தனர். அப்போது தாவேகா தலைவர் விஜயிடம் ஆதரவு கடிதத்தை அவர்கள் வழங்கினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தாவேகாவுக்கு மேலும் சில கட்சிகள் ஆட்சி அமைக்க உதவும் என்றார். And the letter that we have submitted in today, we hope more parties also will come and extend the support to the TVK, which has been supported by the people of Tamil Nadu. தாவேகா தலைமையிலான அரசில் காங்கிரஸ் இடம்பெறும் என்றும் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்தார். 2 அமைச்சர்கள் பதவிக்கு ஆசைப்பட்டு வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களின் முதுகில் காங்கிரஸ் குத்திவிட்டதாக திமுக செய்தி தொடர்பாளர் சரவணன் விமர்சித்த நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக வரக்கூடாது என்பதுதான் காங்கிரசின் நிலைப்பாடு என மாணிக்கம் தாக்கூர் பதிலளித்துள்ளார். இப்போ காங்கிரஸ் ஒரு அன்ஸ்டேபிள் அலையன்ஸ் பார்ட்னர், காங்கிரஸை நம்ப முடியாது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி விட்டார்கள். அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கையெழுத்து போட்ட மை காய்வதற்குள்ள கட்சி மாறி இவர்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5 சீட்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னா ஐ திங்க் இது காங்கிரஸுடைய ஒட்டுமொத்த நம்பகத்தன்மையை குலைக்கும் வகையில் இருக்கு. 2 அமைச்சர் பதவி, அதற்காக 2 அமைச்சர் பதவிக்காக ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் காங்கிரஸை ஊத்தி மூட முடிவு செய்துவிட்டீர்களா? திமுகவுடைய முதுகில் அவங்க குத்துல, தமிழ்நாட்டு மக்களுடைய முதுகிலே குற்றி இருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டும் இதெல்லாம் புலம்பல், சரவணன் மாதிரி ஆளுகள்லாம் புலம்பல் இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் பிஜேபி வரக்கூடாது, தமிழ்நாட்டுக்குள்ள ஆர்எஸ்எஸ் வரக்கூடாது. அதற்காக நாங்கள் சண்டை போடுறோம். சரவணன் போன்றவர்கள்லாம் என்னென்னா இதை புரியாமல் பண்ணுறாங்க. என்னட்டுனா நீங்கள் பிஜேபி எப்படியாவது வர விட்டுறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தனக்கு கிடைக்கலன்னா இன்னொருத்தருக்கு தட்டி விட்ற பழக்கம் இருக்குல்ல, அப்படிப்பட்டவர்கள் இந்த பழக்கம் இதெல்லாம் இந்த செய்தி தொடர்பாளர்களாம் இதெல்லாம் வன்மத்தின் அடிப்படையிலான உருவானது.
தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவு இல்லை என யூகங்களுக்கு அதிமுக முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. விஜய் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு கரம் நீட்டிய நிலையில் CV சண்முகம் தலைமையில் அதிமுகவில் ஒரு பிரிவினர் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக தகவல் வெளியானது. இதையடுத்து CV சண்முகத்துடன் SP வேலுமணி, C விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் ஆலோசனை நடத்தினர். இந்நிலையில் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக MLA-க்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் 47 MLA-க்களும் பங்கேற்ற நிலையில் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு அளிக்காது என திட்டவட்டமாக கூறினார். எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிக்கப்படவில்லை என்பதை எங்களுடைய கழகத்தினுடைய போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிலையில் அதிமுக MLA-க்கள் அடுத்த சில நாட்கள் சென்னையிலேயே தங்கியிருக்க வேண்டும் என அக்கட்சி உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியை அடுத்த பூர்ணாங்குப்பத்தில் அமைந்துள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான தனது பெரும்பான்மையை நிரூபிக்க பல்வேறு கட்சிகளுக்கு கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் மட்டுமே கைகோர்த்துள்ளது. கூடுதலாக 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவைப்படும் சூழலில் அதிமுகவில் ஒரு தரப்பினர் தாவேகாவை ஆதரிக்க விருப்பம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் தாவேகாவிற்கு ஆதரவு இல்லை என கட்சி திட்டவட்டமாக கூறியுள்ளது. இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் OS மணியன், சேவூர் ராமச்சந்திரன், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தலவாய் சுந்தரம், அருள்மொழி தேவன், மோகன், சொரத்தூர் ராஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் புதுச்சேரியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளனர். இதனிடையே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று புதுச்சேரி செல்வார் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க தாமதமாகும் சூழலில் இரு பிரதான திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் தனித்தனியே ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுகவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடி வந்து தாவேகா கேடர்ஸ் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பல செய்திகளை வந்து கசி விட்டுருக்கிறார்கள். சண்முகம் பேசினார், அதே மாதிரி இவர் வேலுமணி பேசினாரெல்லாம் கசி விட்டு அவர்களை தேவையில்லாமல் வந்து ஒரு கடுப்பில் கொண்டே ஏற்றுறாங்க. அப்போ தான் எடப்பாடி தரப்புலேருந்து இல்லைனாலும் அதிமுக தரப்புலேருந்து புது செய்தியை போடுறாங்க. அதாவது நாங்கள் வந்து ஸ்டேக் கிளைம் பண்ண போகிறோம் வித் DMK சப்போர்ட்ன்ற விஷயத்தை வந்து அவர்கள் கசி விடுகிறார்கள். அதிமுக திமுக நடுவில் வந்து என்ன நடந்தது என்பது அது இடைத்தரகர்கள் இருந்தார்கள், யாருக்கிட்டே பேசினாங்கன்றதெல்லாம் ஓரளவுக்கு உண்மைதான் என்றுதான் நானும் அறிகிறேன். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்வாங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல திமுகவும் அதிமுகவும் 2 வருஷம் திமுக 2 வருஷம் அதிமுக அவங்க வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. அப்போ இதை பற்றி வந்து சமூக வலைதளங்களில் மற்ற இடங்கள்லாம் பேச்சு என்பது இருக்கிறது. இதோடைய ஒட்டுமொத்த அல்டீரியர் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூவுக்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக பதவியேற்க விடக்கூடாது அப்படின்றது தான். இதனிடையே சென்னையில் இன்று திமுக MLA-க்கள் கூட்டம் நடைபெறுகிறது. அதேபோல அதிமுகவும் தனது MLA-க்களை சென்னையிலேயே இருக்குமாறு தெரிவித்துள்ளது. இதனையடுத்து சிலர் புதுச்சேரி சென்று தங்கியுள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. ஆட்சி அமைக்க தாவேகா தலைவர் விஜய் ஆதரவு கேட்டு கடிதம் எழுதிய நிலையில் VCK, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் முடிவை நாளை அறிவிக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை வென்று தனிப்பெரும் கட்சியாக தாவேகா உருவெடுத்துள்ளது. இதையடுத்து ஆட்சி அமைக்க தனக்கு ஆதரவு தருமாறு தாவேகா தலைவர் விஜய் காங்கிரஸ், VCK, மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கடிதம் எழுதினார். இதையடுத்து தாவேகாவுக்கு ஆதரவு தருவதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்தது. இருப்பினும் VCK மற்றும் இடதுசாரிகள் தங்கள் முடிவை அறிவிக்காமல் இருந்தனர். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து முடிவை அறிவிப்பதாக VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதேபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் வெள்ளிக்கிழமை மாநில செயற்குழு கூட்டத்தில் ஆலோசனை நடத்திய பின் முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனிடையே நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் காதர் மொய்தீன் தாவேகாவுக்கு தங்கள் ஆதரவு இல்லை என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான இந்த கூட்டணியில் நேற்று இருந்தது போலவே இன்று இருக்கிறோம், இன்று இருப்பது போலவே நாளை இருப்போம் என்பதை நாங்கள் உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கோம். திமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இடையேயான கூட்டணி தேர்தல் காலத்து கூட்டணி இல்லை என்றும் அது கொள்கை கூட்டணி என்றும் அவர் கூறினார்.
தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மத்திய அரசின் PM ஸ்ரீ திட்டம் தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அங்கமாக இருப்பதால் அதில் உள்ள மும்மொழி பாடத்திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு ஆரம்பத்திலிருந்தே எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. இதனால் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரும் சமக்கர சிக்ஷா போன்ற திட்டங்களுக்கும் மத்திய அரசு நிதியை விடுவிக்கவில்லை என தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு விரைந்து கையெழுத்திடுமாறு மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளது. இதில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்ததால் PM ஸ்ரீ திட்டத்தில் அவர்கள் இணைவது கிட்டத்தட்ட உறுதியானது. அதே சமயம் தமிழ்நாட்டில் PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவது குறித்து புதிய அரசு என்ன முடிவெடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கும் சூழல் உள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 11 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. தென்காசி மாவட்டத்தின் செங்கோட்டை, குற்றாலம், இலஞ்சி, வல்லம் உள்ளிட்ட பல பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கோடை மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் திடீரென சூறைக்காற்றுடன் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காலநிலை ஏற்பட்டது. கோவை மாவட்ட மேட்டுப்பாளையத்தில் திடீரென பெய்த மழையால் பழமையான வேப்பமரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு கார் மற்றும் இருசக்கர வாகனம் நசுங்கி சேதமடைந்தன. தேனி மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. குறிப்பாக தாமரைக்குளம், முருகமலை, புதுப்பட்டி, சோத்துப்பாறை அணை, கும்பக்கரை அருவிகளில் பரவலாக மழை பெய்தது. இதேபோன்று ராமநாதபுரம், பேராவூர், அச்சந்தன் வயல் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்ததால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு, மல்லியம், குத்தாலம், கோமல், மேக்கிரிமங்கலம், மங்கநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திடீர் மழையால் பணிக்கு சென்றோர் நனைந்தபடியே வீடு திரும்பினர். புதுக்கோட்டையில் கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக வெயில் சுட்டரித்த நிலையில் திடீரென்று பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். புதுக்கோட்டை நகர் பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதேபோன்று அரியலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பூர், குன்னம், வெண்மணி, வயலப்பாடி உள்ளிட்ட கிராமங்களிலும் மழைப்பொழிவை காண முடிந்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர் உட்பட 11 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவி வருவதாக வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. இதனால் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தேனி மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை கனமழை பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது.
தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் முதலாம் ஆண்டு இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் இளநிலை பட்டப்படிப்பில் சேர விரும்புபவர்கள் இணையதளம் மூலமாகவும் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்கள் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் www.tngasa.in என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்ப கட்டணமாக ஒரு மாணவருக்கு 48 ரூபாயும் பதிவு கட்டணமாக 2 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பட்டியல் மற்றும் பழங்குடியினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் இல்லை என்றும் பதிவு கட்டணமாக 2 ரூபாய் வசூலிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாடப்பிரிவுகள் மற்றும் கல்லூரிகளை விரும்பும் வரிசையில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளின் இணையதளங்களில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் சாலை விபத்தில் உயிரிழந்த தயாரிப்பாளர் RP சௌத்ரி உடலுக்கு தவேகா தலைவர் விஜய் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்திய காட்சிதான் இது. திரைப்பட தயாரிப்பாளரும் நடிகர் ஜீவாவின் தந்தையுமான RP சௌத்ரி கடந்த செவ்வாய் என்று சொந்த ஊரான ராஜஸ்தானின் உதய்பூருக்கு காரில் சென்றபொழுது ஏற்பட்ட விபத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து தனி விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட அவரது உடலுக்கு நடிகர்கள் சிவகுமார், சூர்யா, விக்ரம், தனுஷ் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். இந்நிலையில் RP சௌத்ரி உடலுக்கு தவேகா தலைவர் விஜய் மாலை வைத்து அஞ்சலி செலுத்தினார். ஜீவாவை ஆற தழுவி ஆறுதல் கூறினார். இதேபோன்று உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று மரியாதை செலுத்தினார். RP சௌத்ரியின் உடலுக்கு இன்று காலை இறுதிச் சடங்கு நடைபெறுகிறது. மேற்கு வங்க பாஜக தலைவரின் உதவியாளர் உட்பட 3 பேர் தேர்தல் தொடர்பான வன்முறையில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா அருகே பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ரத் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் முடிவடைந்த நிலையில் அங்கு வன்முறைகள் அதிகரித்து கொலைகள் அரங்கேறி வருகின்றன. தேர்தல் முடிவுகளுக்கு பிந்தைய மோதல்களில் பாஜக தொண்டர், திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் என இதுவரை 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்நிலையில் வடக்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள மத்தியம் கிராமில் பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரியின் உதவியாளர் சந்திரநாத் ரத் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் தனது காரில் சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனங்களில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் அவரை வழிமறித்து துப்பாக்கியால் சுட்டனர். இதில் அவரது நெஞ்சு, வயிறு மற்றும் தலைப்பகுதிகளில் குண்டுகள் பாய்ந்ததாக தெரிகிறது. காயமடைந்த அவர் உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலையாளிகளை அடையாளம் காண கைரேகை நிபுணர்கள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் காரில் சோதனையிட்டு தடயங்களை சேகரித்தனர். 48 வயதுடைய சந்திரநாத் சுவேந்து அதிகாரியுடன் நீண்ட காலமாக பணியாற்றியவரும் இந்திய விமானப்படையின் முன்னாள் வீரரும் ஆவார். மேற்கு வங்கத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று பாஜக வெற்றி பெற்றுள்ள நிலையில் புதிய அரசின் பதவியேற்பு விழா மே 9ஆம் தேதி நடைபெறும் என அக்கட்சி அறிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 207 இடங்களை பாஜக கைப்பற்றி திரிணாமுல் காங்கிரசின் 15 ஆண்டு கால தொடராட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. இதனிடையே அங்கு முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியுள்ள பாஜகவின் புதிய அரசு மே 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்கும் என்று பாஜக மாநில தலைவர் சமிக் பட்டாச்சார்யா அறிவித்தார். இதனையடுத்து கொல்கத்தாவின் புகழ்பெற்ற பிரிகேட் பரேட் மைதானத்தில் பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தலைவர் நிதின் நபின், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பாஜக மற்றும் NDA கூட்டணி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது உதவியாளர் சந்திரநாத் கொல்லப்பட்டது திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை என பாஜக மூத்த தலைவர் சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த சந்திரநாத்தின் உடல் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு சென்று சுவேந்து அதிகாரி பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலைக்கான ஆதாரங்களை காவல்துறை கண்டறிந்துள்ளதாக கூறினார்.
2-3 दिन रेकी करके फुल प्री प्लान मर्डर पुलिस ने इन्वेस्टिगेशन चालू किया। बीजेपी सरकार जब टेकअप कर लेगा तब धीरे धीरे गुंडा को सफाई करने का काम शुरू हो जाएगा। थोड़ा தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களில் சந்திரநாத் ரத்து கொடூரமாக கொலை செய்யப்பட்டதையும் தங்களது கட்சி தொண்டர்கள் கொல்லப்பட்டதையும் வன்மையாக கண்டிப்பதாக திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது. தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அக்கட்சி நீதிமன்ற கண்காணிப்பில் சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது. ஒரு ஜனநாயகத்தில் வன்முறைக்கும் அரசியல் படுகொலைக்கும் இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தேர்வு செய்வதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை நடைபெறுகிறது. நடந்து முடிந்த தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அமோக வெற்றி பெற்று 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை பிடித்துள்ளது. இந்த நிலையில் கேரளாவில் அடுத்த முதலமைச்சராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் திருவனந்தபுரத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற உள்ளது. இதற்காக நியமிக்கப்பட்ட மேலிட பார்வையாளர்கள் முகுல் வாஸ்னிக், அஜய் மாக்கான் திருவனந்தபுரம் சென்றடைந்தனர். இவர்கள் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்களிடமும் தனித்தனியாக கருத்துக்களை கேட்டு அதனை மேலிடத்திற்கு அறிக்கையாக சமர்ப்பிக்க இருக்கின்றனர். இதனிடையே கட்சி அலுவலகத்தில் மூத்த காங்கிரஸ் தலைவர் ஏ.கே. அந்தோனியை சந்தித்து பேசினர். கடந்த 5 ஆண்டுகள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த வி.டி. சதீசன், பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், கட்சியின் மூத்த தலைவர் ரமேஷ் சன்னிதலா ஆகியோர் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. வரும் 10ஆம் தேதிக்குள் புதிய முதலமைச்சர் குறித்த அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பஞ்சாபில் இதேபோன்று அடுத்தடுத்து 2 இடங்களில் ஏற்பட்ட குண்டுவெடிப்பு பதற்றத்தை ஏற்படுத்தியது. பஞ்சாப் மாநிலம் ஜலந்தரில் உள்ள எல்லை பாதுகாப்பு படை தலைமையகம் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று வெடித்து சிதறியது. இது அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவானது. அடுத்த சில நிமிடங்களில் அமிர்தசரஸில் உள்ள ராணுவ முகாம் அருகிலும் குண்டு வெடித்தது. இந்த தாக்குதலில் எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. மேலும் இந்த தாக்குதலுக்கு காலிஸ்தான் அமைப்பு பொறுப்பேற்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பஞ்சாப் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து வாழ்த்து செய்தி வெளியிட்டுள்ள மஹிந்த ராஜபக்சவின் மகனும் இலங்கை எம்பியுமான நமல் ராஜபக்ச, இரு நாட்டு மக்களையும் பாதிக்கும் பல்வேறு முக்கிய விவகாரங்களில் இலங்கையுடன் வலுவான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவை வளர்த்தெடுக்க புதிய தலைமை வழிவகுக்கும் என நம்புவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் பேசிய தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு என்பது இலங்கையில் வாழக்கூடிய இந்திய வம்சாவளி மக்களான எங்களது, இலங்கை பிரஜையான எங்களது தந்தையர் நாடு. அந்த நாட்டில் இப்பொழுது நடந்த ஜனநாயக திருவிழாவிலே இன்று ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்களது கட்சி தமிழக வெற்றி கழகம் கட்சி வெற்றியிட்டிருக்கிறது. அதுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் தமிழ் போக்குவரத்து கூட்டணி, அதே வேளையிலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்திய வம்சாவளி மலைய மக்களின் பிரதான கட்சி என்ற முறையிலே நான் தலைவனிடம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்னுடன் இங்கே தம்பி திகாம்பரம் இருக்கிறார், தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். இதேபோன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் மற்ற எம்பிக்களும் தமிழ்நாடு தேர்தல் பற்றியும் விஜயின் வெற்றி குறித்தும் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். ஹவாயில் உள்ள கிலாவியா எரிமலை 46வது முறையாக வெடித்துச் சிதறிய காட்சிகள்தான் இவை. ஹவாய் தீவில் உள்ள கிலாவியா எரிமலை கடந்த சில மாதங்களாக தொடர் சீற்றத்தில் காணப்படுகிறது. கடந்த மார்ச் மாதம் எரிமலை வெடித்து சாம்பல் புகையை கக்கியது. இந்நிலையில் 46வது முறையாக கிலாவியா எரிமலை வெடித்து தீ பிழம்பு ஆறு போல ஓடுகிறது. எய்ஃபில் டார் உயரத்திற்கு எரிமலை பிழம்பு வெளியேறும் என அமெரிக்க விஞ்ஞானிகள் கணித்திருந்த நிலையில் எரிமலை சுற்றுவட்டாரத்தில் சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் செல்ல முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதிநவீன ரோபோ மூலம் சீனாவின் செங்டோ நகரிலிருந்து சுமார் 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரேசிலில் நோயாளிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சீனாவின் செங்டோ நகரில் அதிநவீன தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது. இன்டெலிஜென்ட் ஹெல்த் கேர் பிரிவில் 50க்கும் மேற்பட்ட AI மருத்துவ பரிசோதனை சாதனங்கள், அறுவை சிகிச்சை ரோபோக்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. அதில் அறுவை சிகிச்சை ரோபோ ஒன்று 18,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நோயாளிக்கு வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்துள்ளது. இதேபோன்று சீனாவின் புஜியான் மாகாணத்தில் உள்ள மலை கிராமங்களுக்கு ட்ரோன் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன.
சாலை வழி போக்குவரத்துடன் ஒப்பிடுகையில் சுமார் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே ட்ரோன் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். IPL தொடரில் கூப்பர் கான்லி சதமடித்த போதும் பஞ்சாப் அணி ஹைதராபாத்திடம் தோற்றது. IPL தொடரில் பஞ்சாபை வீழ்த்தி ஹைதராபாத் அணி முதலிடத்திற்கு முன்னேறியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்று பஞ்சாப் அணி பந்து வீசிய நிலையில் வழக்கம் போல ஹைதராபாத் தொடக்க வீரர்கள் அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும் அதிரடியாக ரன்களை குவித்தனர். அபிஷேக் சர்மா 13 பந்துகளில் 35 ரன்களையும் டிராவிஸ் ஹெட் 19 பந்துகளில் 38 ரன்களும் குவித்தனர். அடுத்து வந்த இஷான் கிஷன் 32 பந்துகளில் 55 ரன்களும், கிளாசன் 43 பந்துகளில் 69 ரன்களும் சேர்க்க ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 235 ரன்களை குவித்தது. தொடர்ந்து விளையாடிய பஞ்சாப் அணி அடுத்தடுத்த விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. கூப்பர் கான்லி மட்டும் 59 பந்துகளில் 107 ரன்கள் சேர்த்து இறுதி வரை போராடினார். பஞ்சாப் அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்பிற்கு 202 ரன்களை மட்டுமே சேர்த்த நிலையில் 33 ரன்களில் தோல்வியடைந்தது. இந்த வெற்றியின் மூலம் ஹைதராபாத் அணி 14 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியது. பரபரப்பாக நடைபெற்று வரும் IPL தொடரின் இறுதிப் போட்டி அகமதாபாத்திற்கு மாற்றப்படுவதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. 70 லீக் போட்டிகளை கொண்ட 2026 IPL தொடர் கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் மோதும் முதல் தகுதிச் சுற்று போட்டி வரும் 26ஆம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலம் தர்மசாலாவில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். இதனைத் தொடர்ந்து மே 27ஆம் தேதி நடைபெறும் வெளியேற்றுதல் சுற்று நியூ சண்டிகரில் நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. மேலும் முதல் தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்த அணியும் வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணியும் மோதும் 2வது தகுதி சுற்று போட்டி நியூ சண்டிகரிலேயே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மே 31ஆம் தேதி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் IPL இறுதிப் போட்டி நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. IPL இறுதிப் போட்டியை பெங்களூருவில் நடத்த திட்டமிட்ட நிலையில் BCCIயின் விதிமுறைகளுக்கு உட்படாத காரணத்தால் அகமதாபாத்திற்கு மாற்றப்படுவதாக விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் IPL இறுதிப் போட்டி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என BCCI அறிவித்துள்ளது. 19வது IPL தொடர் இந்தியா முழுவதும் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தகுதிச் சுற்று மற்றும் இறுதிப் போட்டிகள் எங்கு நடைபெறும் என்பதை இந்திய கிரிக்கெட் வாரியமான BCCI வெளியிட்டுள்ளது. அதன்படி புள்ளிகள் பட்டியலில் முதல் 2 இடங்களை பெறும் அணிகள் மோதும் முதலாவது தகுதிச் சுற்று போட்டி இமாச்சல பிரதேசம் தரம்சாலாவில் மே 26ஆம் தேதி நடைபெறுகிறது. புள்ளிகள் பட்டியலில் 3வது 4வது இடம் பெற்றுள்ள அணிகள் மோதும் வெளியேற்றுதல் சுற்று போட்டி மே 27ஆம் தேதி நியூ சண்டிகரில் நடைபெறுகிறது. முதல் தகுதிச் சுற்றில் தோல்வியுற்ற அணியும் வெளியேற்றுதல் சுற்றில் வெற்றி பெற்ற அணியும் மோதும் 2வது தகுதிச் சுற்று போட்டி மே 29ஆம் தேதி நியூ சண்டிகரில் நடைபெறுகிறது. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ள இறுதிப் போட்டி மே 31ஆம் தேதி அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெறும் என BCCI தெரிவித்துள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடன் நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்து பேசினார். வெற்றி பெறும் போது மட்டுமின்றி இக்கட்டான நேரத்திலும் தங்களுடன் இருப்பேன் என ரஜினிகாந்த் கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதனிடையே ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சிதம்பரம் தொகுதி MLA தமிமுன் அன்சாரி MLA பதவியை தான் ராஜினாமா செய்வதாக திமுக தலைவரிடம் கூறியதாக தெரிவித்தார். சட்டமன்றத்தில் இருக்கணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய விருப்பம், தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். தேவைப்பட்டா சிதம்பரம் தொகுதியில் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், நீங்கள் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி விருப்பத்தை தெரிவித்தோம். உடனே முதலமைச்சர் ரொம்ப இந்த கையை அழுத்தமாக பிடிச்சி அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடாது, நீங்கள் உள்ளே போகணும், செயல்படணும் சிறப்பாக அப்படின்னாரு. முன்னதாக முதலமைச்சரை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் திமுகவிற்கு தங்களது ஆதரவு தொடரும் என்றார். இதேபோல் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், அக்கட்சியின் மாநிலங்களவை MP சுதீஷ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா உள்ளிட்டோர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்தனர். கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் முடிவு செய்துள்ளனர். 48 வார்டுகளை கொண்ட கும்பகோணம் மாநகராட்சியில் திமுகவை சேர்ந்த 39 உறுப்பினர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 உறுப்பினர்களும் உள்ளனர். காங்கிரஸ் கவுன்சிலர் சரவணன் கும்பகோணம் மாநகராட்சி மேயராக உள்ளார். துணை மேயராக திமுகவை சேர்ந்த தமிழழகன் இருக்கிறார். இந்த நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் விலகியது தமிழக அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது. திமுகவினர் பலரும் கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் வெளியேறியதால் கும்பகோணம் மாநகராட்சி மேயர் சரவணன் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர திமுக கவுன்சிலர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஏற்கனவே திமுக கவுன்சிலர்களுக்கும் மேயர் சரவணனுக்கும் இடையே நிர்வாக ரீதியாக நீண்ட நாட்களாக மோதல் நிலவி வருகிறது. இதனால் மேயர் சரவணன் தானாக முன்வந்து ராஜினாமா செய்வாரா அல்லது அதிகாரப்பூர்வமாக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுமா என்பது விரைவில் தெரியவரும்.
தாவேகாவிற்கு ஆதரவளிப்பது காங்கிரசின் சிறந்த அரசியல் முடிவு என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி 17 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்தது. புதுச்சேரி முதலமைச்சராக 5வது முறையாக பதவியேற்க உள்ள நிலையில் சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் உள்ள தனது ஆன்மீக குருவான சர்க்குரு அப்பா பைத்தியம் கோயிலில் ரங்கசாமி சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாவேகாவிற்கு ஆதரவளிக்கும் நிலைப்பாடு காங்கிரஸ் எடுத்த நல்ல முடிவு என்றார். வாழ்த்துக்கள், பாராட்டுகள். சிறந்த முறையில் செயல்பட்டு தமிழக மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்த என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தாவேகா தலைவர் விஜய் சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கு நல்ல திட்டங்களை வழங்க வேண்டும் என்றும் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திமுக எதிர்க்கட்சியாகவே செயல்பட முடிவு செய்துள்ளதாக வடசென்னை திமுக எம்பி கலாநிதி வீராசாமி தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் காங்கிரஸ் கட்சி துரோகம் இழைத்த நிலையிலும் திமுக எதிர்க்கட்சி வரிசையிலேயே அமரும் என்றார். தாவேகா ஆட்சி அமைப்பதை தடுக்குமாறு பாஜக மூலம் அதிமுக வலியுறுத்தி வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கருணாநிதி காலத்தில் 2 தேர்தல்களில் திமுக பின்னடைவை சந்திக்கும் வகையில் 2G ஊழல் புகாரை காங்கிரஸ் கட்சி தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். திமுகவுடன் மீண்டும் 10 ஆண்டுகள் உறவில் இருந்து விட்டு தற்போது மூத்த அண்ணன் ஸ்டாலினை ராகுல் காந்தி மீண்டும் கைவிட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சூரியனின் 10 ஆண்டு ஆதரவை மறந்து கைங்கரியத்தை காட்டிய கட்சிக்கு காலம் பதில் சொல்லும் என்றும் பதிவிட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவிற்கு மக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல போதிய பேருந்து வசதிகள் ஏற்படுத்தாதது குறித்து பதிலளிக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு கடந்த ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் வாக்களிக்க பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல போதுமான பேருந்து வசதிகள் ஏற்படுத்தாததால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு வாக்காளர்கள் பலரும் வாக்களிக்க முடியாமல் போனது. இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஆணையம் அமைத்து விசாரணை நடத்த வேண்டும் என சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த தேவதாஸ் காந்தி வில்சன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அதில் வாக்காளர்களுக்கு போதிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தாததால் 100% வாக்குப்பதிவை எட்ட முடியவில்லை என்றும் போக்குவரத்து துறையும் தெற்கு ரயில்வேயும் போதிய ஏற்பாடு செய்யவில்லை என்றும் கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தை விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் சவுந்தர் மற்றும் பி பாலாஜி அடங்கிய அமர்வு மனு மீது தேர்தல் ஆணையம் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைத்தது. அமைதி ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரான் மீதான வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தனது ட்ரூத் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயங்களை ஈரான் வழங்க சம்மதித்தால் எபிக் ஃபியூரி நடவடிக்கை முடிவுக்கு வரும் என்றும் ஹோர்முஸ் நீரிணைக்கான தடை நீக்கப்பட்டு ஈரான் உட்பட அனைவருக்கும் திறக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஈரான் சம்மதிக்கவில்லை என்றால் குண்டுவீச்சு தொடங்கும் என்றும் வருந்தத்தக்க வகையில் இதற்கு முன்பை விட அதிக அளவிலும் தீவிரமாகவும் இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே ஈரானின் உச்ச தலைவரின் மூத்த ராணுவ ஆலோசகர் மொஹ்சேன் ரஸை அளித்த பேட்டியில் அமெரிக்கா உரிய விலை கொடுக்காமல் இந்த நெருக்கடியிலிருந்து தப்பிச் செல்ல ஈரான் அனுமதிக்காது என்று கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை மீண்டும் திறப்பதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை ஒரு நாடகம் என்றும் விமர்சித்துள்ளார். ஈரானுக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு அமெரிக்கா இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் உள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டு வரும் விதமாக அமெரிக்கா 14 முன்மொழிவுகளை முன்வைத்திருந்தது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஈரானின் அணுசக்தி செறிவூட்டல் திட்டத்திற்கான வரம்புகள், பொருளாதார தடைகளை தளர்த்துதல், ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற போக்குவரத்தை மீட்டெடுத்தல் போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது. ஈரானுடன் 14 அம்ச புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் தருவாயில் இருப்பதாக வெள்ளை மாளிகை தரப்பில் செய்தி வெளியானது. இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வது குறித்து ஈரான் தனது நிலைப்பாட்டை இன்றைக்குள் தெரிவிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் முன்மொழிவு இன்னும் பரிசீலனையில் தான் உள்ளதாக ஈரான் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் முன்மொழிவு குறித்து தனது கருத்துக்களை பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உடனான கூட்டணி உடைந்தது பற்றி தங்களுக்கு கவலை இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் யாரையும் உடைக்கவில்லை, உடைத்துக் கொண்டால் பற்றி கவலை இல்லை.
திமுக நிலையாக தேர்தலை சந்திக்கும். மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்பியிருப்பதாக தெரிவித்துள்ள காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம் தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்ததை திமுகவை அவமானப்படுத்தியதாக கருதக்கூடாது என்று கூறினார். பாரம்பரியமாக தமிழ்நாட்டில் 60 ஆண்டுகளாக ஆண்ட அதிமுக திமுக தலைமையில் இல்லாம இன்னொரு கட்சி தலைமை தாங்கணும், குறிப்பா விஜய் இந்த தலைமை தாங்கி ஆட்சி அமைக்கணும்னு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அதே வேளையில விஜய் வேற யாரையாவது சேர்த்துக்கிட்டு தான் ஆட்சி அமைக்கணும்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு நாங்க மதிப்பு கொடுத்து போறோம். திமுக உடனான கூட்டணி முறிவு குறித்து எக்ஸ் பக்கத்தில் கருத்து தெரிவித்துள்ள கரூர் எம்பி ஜோதிமணி பரஸ்பர மரியாதையோடு கூட்டணியிலிருந்து பிரிவது இருவருக்கும் நல்லது என கூறியுள்ளார்.